ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஷார்ட்கட்னா என்ன, அதை எப்போ யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது ஒரு சம் நான் போட்டு காமிக்கிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது புரியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டைரக்ட் மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை புரிஞ்சுட்டு நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து, அதாவது அந்த டைரக்ட் மெத்தடில் இருந்து சம்மை புரிஞ்சுட்டு நீங்களாக ஷார்ட்கட் யோசித்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கான்செப்ட் புரியுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? நான் கொஷினை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரவி லாஸ்ட் 20% by selling a radio set for rupees 3072. What percent will he gain by selling it for rupees 4080? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 3072க்கு அவர் செல் பண்ணும்போது 20% லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஓகேங்களா? ஸோ 3072க்கு செல் பண்ணும்போது 20% லாஸ் ஆயிருக்கு. 4080க்கு செல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா பாருங்க. m/n into 100 minus a minus 100 divided by 100 into 100. ஓகேங்களா? ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால. ஸோ இதுல எம்ன்றது செகண்ட் செல்லிங் ப்ரைஸ், என்னன்றது ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ், அடுத்து ஏன்றது நம்மளோட லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 6.28 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குதுங்க. ஸோ இப்போ டைரக்ட் மெத்தட் நம்ம போகலாம். கிவன்ல என்ன கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் 1 3072, செல்லிங் ப்ரைஸ் 2 4080 கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு அவர் விற்கும் போது அவருக்கு 20% லாஸ். ஸோ இந்த லாஸையும் இந்த செல்லிங் ப்ரைஸையும் வச்சு, ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸையும் இந்த லாஸையும் வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கலாங்க. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100 by 100 மைனஸ் லாஸ். ஸோ அப்படி போடும்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 3814 கிடைக்குது. ஸோ இப்போ என்னோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும்னா, செல்லிங் ப்ரைஸ் 2 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2 4080, காஸ்ட் ப்ரைஸ் 3840. ஸோ எனக்கு ப்ராஃபிட் 240 rupees கிடைக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓவர் சிபி இன்டூ 100. ஸோ 240 by 3840 into 100 6.28% கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட், எனக்கு இந்த சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுட்டு நான் ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்றேன். இதுல என்னன்னா, 3072ன்ற செல்லிங் ப்ரைஸ்க்கு விற்கும் போது இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும், இதுல 20% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 20% லாஸ்னா 100 minus 20, அதாவது 80% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸா தான் அது இருக்க போகுது. அடுத்து 4080, அதாவது செல்லிங் ப்ரைஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகமான விலைக்கு விற்கும் போது இவருக்கு ஏதோ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது. பட் அது ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 100ல இருந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணா அந்த ப்ராஃபிட்டா இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், நம்மளோட ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தட்ல போடுறேங்க. செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த பக்கம் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா எந்த சைடு 2 வேல்யூஸ் இருக்கோ அதை ரிவர்ஸ்ல போடுவோம். ஸோ 4080 by 3072 into 80 போடும்போது உங்களுக்கு 106.28 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வருங்க. இது ப்ராஃபிட்ன்றதுனால ஏற்கனவே சொன்னேன், 100 plus சம்திங் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், 6.28 தான் உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100 நார்மலானது. ஸோ இதுல சிபி 100 தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுதான் அதுல 20 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 80% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வச்சோம். ஸோ இந்த இடத்துல 6.28 by 100 into 100. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிட்டா 6.28. ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருந்தாதான் நீங்க இந்த இடத்துல சிபி 100ன்னு கரெக்டா அசியூம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பே நீங்க போட வேண்டாம், உங்களுக்கே மைண்ட்ல பண்ணிருப்பீங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மெத்தட் 1, அதாவது ஃபார்முலா வைஸ் நீங்க ஷார்ட்கட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்க இல்லையா, அது நீங்க சம்மோட கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும். சம்மோட கண்டிஷன் என்ன, முதல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து அதுல இவ்வளோ லாஸோ ப்ராஃபிட்டோ வந்துருச்சு. அப்ப வேற ஒரு செல்லிங் ப்ரைஸ், அந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு வித்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகேங்களா? அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2வது அந்த ஃபார்முலாவையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விச் இஸ் குவைட் இம்பாசிபிள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 15, 20 மாடல் சம்ஸ் இருக்கும். இந்த 20 மாடலுக்குமே ஃபார்முலா வைஸ் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டினையும் நீங்க ஞாபகம் வச்சு, எல்லா கொஸ்டினோட கண்டிஷன்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சு, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஃபார்முலாவையும் நீங்க குழப்பாம ஞாபகம் வச்சுக்கிட்டதுன்றது டஃபர் டாஸ்க். இன்னொன்னு வந்து அது அவசியமும் இல்ல. ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெத்தடுக்கு வாங்க. டைரக்ட் மெத்தட். அந்த டைரக்ட் மெத்தட்ல நீங்க சம்ம நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு 6th, 7th ஸ்டாண்டர்ட் லெவல்ல என்ன தெரியுமோ அத போடுறீங்க. ஓகேங்களா? ஸ்டெப். வந்து நீங்க செம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதோட கான்செப்ட்ஸோட இன்னர் நோட்ஸ் எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம், நீங்களா ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? சோ இப்படி போட்டா வருமா? அப்படி போட்டா வருமா? நம்ம நெறைய மெத்தட்ஸ் போட்டு பார்த்திருப்போம். சோ இதுல உங் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஃபார்முலா தாங்க மேல போட்ட ஃபார்முலா தான் நீங்க போட்டிருப்பீங்க. பட் அது நீங்க புரிஞ்சு போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட் தாங்க ரொம்ப எஃபெக்டிவ். டைம் வைஸும் சரி, கால்குலேஷன் வைஸும் சரி. அதுலயும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஆக்சுவலி இதோட கான்செப்ட் புரிஞ்சு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 106.28ன்னு ஆன்சர் வந்தது இல்லையா? அந்த சின்ன கால்குலேஷன முடிக்கும்போதே, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்லாம் நீங்க கால்குலேட்டே பண்ண மாட்டீங்க. நீங்க கான்செப்ட் புரிஞ்சு அந்த ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் காஸ்ட் பிரைஸ் 100 தான். ஸோ 100ம் இன்டூ 100 அதாவது பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்காண்டி நம்ம போடுற 100ம் கேன்சல் ஆயிடும். அதனால இந்த 6.28% தான் ஆன்சரா இருக்க போதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால நீங்க திரும்பி ஃபர்தரா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் குடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் ரியல் ஷார்ட்கட்ஸ். நெறைய பேரு என்ட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன கேட்கிறீங்கன்னா, நீங்க ஷார்ட்கட்ஸ் சொல்லி தருவீங்களா? நெறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி தருவீங்களா? ஷார்ட்கட்ன்றது பை பிராக்டிஸ் நீங்களா கண்டுபிடிக்கிறது தான் எஃபெக்டிவ் ஷார்ட்கட். அந்த புக்ஸ்ல, இந்த புக்ஸ்ல ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா படிச்சுட்டு போறது தட் இஸ் நாட் தி ஷார்ட்கட். ஓகேங்களா? சோ கால்குலேஷன்ஸ்க்கு ஒரு மல்டிப்ளிகேஷனா 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கீங்க. 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கீங்க. ஸ்கொயருக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க. கியூபுக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அது வந்து யுனிவர்சல். நீங்க அமெரிக்கா போனாலும் அதே ஷார்ட்கட் தான். நீங்க வந்து இந்தியால பண்ணாலும் அதே ஷார்ட்கட் தான். ஆனா இந்த சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது சம்ம புரிஞ்சுட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்களா அத புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அதுதாங்க ரியல் ஷார்ட்கட். அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவாவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கும்போது டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க சம்ஸ. நெறைய சம்ஸ் போட்டு பாருங்க. நெறைய தடவ ஒரே சம்ம கூட போட்டு பாருங்க. புரியுதான்னு பாருங்க. அதாவது நீங்க நெறைய தடவ போட்டு பார்க்கும்போது, அந்த டைரக்ட் மெத்தட் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அத திரும்பி திரும்பி போடாதீங்க. இத எப்படி சிம்பிளரா போடலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இன்னும் நெறைய புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளரா அந்த சம்ஸ வந்து போட்டுருவீங்க. அதுதான் எஃபெக்டிவ் ஷார்ட்கட். அதுதான் ரியல் ஷார்ட்கட். அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க தாங்க சக்சஸ். நீங்க நீங்க தான் சக்சஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் ஜாப். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க. ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட்ங்க. ஸோ இனிமேல் ஷார்ட்கட்ஸ் யார்ட்டயும் நம்பாதீங்க. யார்ட்டயும் கேட்காதீங்க. நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.